பாஜகவுக்கு முன்பு நாட்டை ஆண்டவர்கள் தேர்தல் நலனை விட ஒரு குடும்பத்தின் நலனே முக்கியம் என ஆட்சி செய்ததாக டெல்லியில் நடைபெற்ற போர் நினைவு சின்ன திறப்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பேசியுள்ளார். ராணுவ நிகழ்ச்சியை அரசியல் நிகழ்ச்சியாக பிரதமர் மாற்றிவிட்டதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. டெல்லியில் இந்தியா கேட் பகுதியில் புதிய போர் நினைவு சின்னம் அமைக்கப்படும் என 2014ஆம் ஆண்டு பிரதமர் மோடி அறிவித்திருந்தார். அதன்படி சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு எதிரான போர்களில் உயிர் நீத்த 26,000 ராணுவ வீரர்களுக்கான போர் நினைவு சின்னம் 40 ஏக்கர் பரப்பளவில் 176 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள 15.5 மீட்டர் உயரமுடைய ஸ்தூபியின் அருகில் அமைக்கப்பட்டுள்ள அணையா விளக்கை ஏற்றி நினைவு சின்னத்தை பிரதமர் நரேந்திர மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார். வீர சக்கரம், அமர சக்கரம், தியாக சக்கரம் மற்றும் பாதுகாப்பு சக்கரம் என 4 சக்கரங்கள் அடங்கிய சக்கர வியூக வடிவில் போர் நினைவு சின்னம் அமைக்கப்பட்டுள்ளது. வீரதீர செயலுக்காக பரம்வீர் சக்ரா விருது பெற்ற 21 ராணுவ வீரர்களின் சிலைகளும் அங்கு இடம்பெற்றுள்ளன. நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு நடைபெற்ற போர்களில் உயிர் நீத்த 25,972 ராணுவ வீரர்களின் பெயர்கள் 16 சுவர்களில் எழுதப்பட்டுள்ளன. 6 முக்கிய போர்களை குறிக்கும் வகையில் 6 வெண்கல சுவர் சித்திரங்கள் வரையப்பட்டுள்ளன. இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், வீரர்களின் தியாகத்தால் உலகின் வல்லமைமிக்க ராணுவங்களில் ஒன்றாக இந்தியா விளங்குவதாகவும் பல சகாப்தங்கள் காத்திருப்பு முடிந்து நினைவு சின்னம் திறக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். தங்கள் குடும்ப நலனே நாட்டு நலன் என கடந்த ஆட்சியாளர்கள் கருதியதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ரஃபேல் ஒப்பந்தத்தை வீழ்த்த நினைக்கும் எதிர்க்கட்சிகளின் முயற்சி பலிக்காது என கூறிய பிரதமர், விரைவில் ரஃபேல் விமானங்கள் இந்திய விமானப்படையில் சேர்க்கப்படும் என்றார். ராணுவத்தினருக்கான 3 சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைகள் அமைக்கப்படவிருப்பதாக பிரதமர் மோடி அறிவித்தார். सुपर स्पेशलिटी अस्पताल बनाए जाएं। आज इस ऐतिहासिक अवसर पर मुझे आपको ये बताने का सौभाग्य मिला है कि एक नहीं बल्कि हम ऐसे 3 सुपर स्पेशलिटी अस्पताल बनाने जा रहे हैं. பிரதமரின் உரைக்கு பிறகு ஹெலிகாப்டர்கள் ரோஜா இதழ்களை நினைவு சின்னத்தின் மீது தூவின. வீரர்களின் மறைவை குறிக்கும் வகையில் மிஸ்ஸிங் மேன் வடிவில் விமானங்கள் பறந்தன. இதனிடையே பிரதமர் மோடியின் பேச்சுக்கு காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. ராணுவத்தினரின் வீரம் மற்றும் தியாகத்தை நினைவு கூற வேண்டிய இடத்தில் அரசியல் வாக்கு போன்றவற்றை மட்டுமே சிந்தித்து பிரதமர் மோடி உரையாற்றியதாக காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் பிரியங்கா சதுர்வேதி குற்றம் சாட்டியுள்ளார். இதேபோல் பிரதமர் மோடியின் பேச்சு ராணுவத்தினருக்கானது போல் இல்லை என்றும் ஏதோ பாஜக தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசியது போல் இருந்ததாகவும் காஷ்மீர் மாநில முன்னாள் முதலமைச்சரும் தேசிய மாநாட்டு கட்சியின் தலைவருமான உமர் அப்துல்லா விமர்சித்துள்ளார்.